யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒருத்தரோட கண்டுபிடிப்பு நம்ம இந்த உலகத்தையே பாக்குற விதத்தை மொத்தமா மாத்திடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு நபரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் கேக்குறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த முழு பிரபஞ்சமும் நம்ம மில்கிவே கேலக்ஸி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் உட்பட எல்லாரும் அப்படித்தான் முழுசா நம்பிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, பல தலைமுறையா இதுதான் நிஜம். வானத்துல நம்ம பாக்குற அந்த அழகான சுழல் வடிவத்துல இருக்கிற மேகங்கள், அதாவது நெபுலாக்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நம்ம கேலக்சிக்கு உள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நிரூபிக்க போறார். அவர்தான் எட்வின் ஹப்பிள். நம்ம பிரபஞ்சத்தோட எல்லைகளையே ஒத்தாளா நின்னு விரிவுபடுத்தின அந்த வானியலாளர். சரி, வாங்க ஹப்பிளோட ஆரம்ப கால வாழ்க்கைய கொஞ்சம் எட்டி பாப்போம். ஏன்னா அவர் உலக புகழ்பெற்ற ஒரு வானியலாளரானதுக்கு முன்னாடி அவரோட பாதை ரொம்பவே சுவாரஸ்யமானதும் நிறைய வளைவுகள் நிறைஞ்சதும் கூட. அவரோட கரியர் பாதையை பாத்தீங்கனாலே ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல ஒரு திறமையான விளையாட்டு வீரர், அப்புறம் ஆக்ஸ்போர்ட்ல சட்டப்படிப்புக்கு ரோட் ஸ்காலர்ஷிப் வாங்கினவரு, அதுக்கப்புறம் முதல் உலக போர்ல ஒரு ஆர்மி மேஜர். இத்தனையும் முடிச்சிட்டு தான் கடைசியா அவரோட உண்மையான காதலான வானியலுக்குள்ளேயே வராரு. அவரோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ராணுவத்துல சேரணும்னு அவசரமா தன் PhD-ய முடிக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு மவுண்ட் வில்சன் அப்சர்வேட்டரிக்கு வேலைக்கு வரும்போது கூட தன்னோட மிலிட்டரி யூனிஃபார்ம்ல தான் வந்து நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அதுதான் அவரோட புரட்சிகரமான பயணத்தோட ஆரம்பம். அப்போ அதாவது 1920கள்ல வானியல் உலகத்துல ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருந்துச்சு. இந்த சுழல் வடிவ நெபுலாக்கள் எல்லாம் உண்மையிலேயே என்ன? அது நம்ம கேலக்சிக்கு உள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா? இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. இந்த பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ஹபிள்க்கு ஒரு சரியான கருவி கிடைச்சது. மவுண்ட் வில்சன்ல இருந்து 100 இன்ச் ஹூக்கர் டெலிஸ்கோப். அப்போ உலகத்திலே அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப். இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத அளவுக்கு தூரமாவும் தெளிவாவும் பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு இதுதான் அவருக்கு உதவுச்சு. சரி, அந்த டெலிஸ்கோப்பை வச்சு ஹபிள் என்ன பண்ணாரு? அவர் ஒரு சூப்பரான டெக்னிக்க பயன்படுத்தினாரு. செஃபிட் மாதிரி நட்சத்திரங்கள்னு ஒரு வகை ஸ்டார்ஸ் இருக்கு. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுங்க ஒரு குறிப்பிட்ட வேகத்துல பிரகாசமா எரிஞ்சு அப்புறம் மங்கும், ஒரு பல்பு மாதிரி. அது எவ்ளோ வேகமா துடிக்குதோ அதை வச்சு அதோட உண்மையான பிரகாசம் என்னன்னு சொல்லிடலாம். அப்புறம் அது இங்கிருந்து பார்க்க எவ்ளோ பிரகாசமா தெரியுதுங்கிறத ஒப்பிட்டு பார்த்தா